வெல்கம். நம்ம குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வறட்டு இருமலுக்கான மருந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு பொடி. மிளகு வந்து நல்லா பொடியாக்கி நைஸாக வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுன்றதால நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேன் வந்து ரொம்ப சுத்தமான தேனாக எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதால கவனமாக இருங்க. சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் பொடி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது 4த்தையும் வச்சு தான் இன்றைக்கி நான் அந்த மருந்து செய்ய போகிறேன். இது கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வறட்டு இருமல் நல்லாவே க்யூர் ஆகும். நான் என்னோடய பொண்ணுக்கு இது செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இந்த ஏலக்காயும் மிளகுத்தூளையும் வச்சு நான் முதல் மருந்து செஞ்சு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஏலக்காவுக்கு தோல் எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் எடுத்துக்கிறேன். பெரியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லாகவே அப்படியே ஏலக்காவோடையே சாப்பிட்லாம். குழந்தைங்கன்றதால பொடியை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ அதனுடைய ஏலக்காய் பொடி, அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் இந்த தேன், இது 3த்தையும் கலந்து இந்த மருந்து செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த விதையை இதை நல்லா பொடியாக்கிக்கலாம். பொடியாக்கி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மிளகு பொடி, அப்புறம் அது கூட தேன் கலந்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து கையால் தான் கலக்கணும். ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கையால் கலக்குங்க. கையால் கலக்கி இதை நல்லா கலந்து இதை அப்படியே எடுத்து குழந்தைங்களோட நாக்கில் தடவிடலாம். இதை கொடுத்துட்டு உடனே தண்ணி கொடுக்காதீங்க. அப்படியே அதையே மென்று அந்த எச்சால் முழுங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு மருந்து என்னென்னா, ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் தேன். இதையும் அதே மாதிரி தான் நல்லா கலந்து குழந்தைங்களோட நாக்கில் தடவிடுங்க. இது வந்து அவங்க சாப்பிட்டு ஒரு 2 டேஸ்லேயே நல்லா சரியாக போயிடும். இதை நீங்கள் கொடுக்க அவங்களோட இருமல் குறையிறத நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், இதை நல்லா தடவிடுங்க அப்படியே நாக்கில். இது வந்து நான் 6 மாத குழந்தைக்கா அந்த அளவு. பெரிய குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் அதுக்கு அளவு கூட்டிக்கோங்க. இது 2மே உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா வெறுமே தேன் மட்டுமே கொடுக்கலாங்க. நான் என்னோடய பொண்ணுக்கு கொடுத்து பார்த்துருக்கேன். அவளுக்குமே இந்த காரம் சாப்பிடாததால வெறுமே தேன் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுவே நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஒரு 6 மாதத்துக்கு மேலே நல்லா பேசணுன்னா தேன் கொடுங்க அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, தேன் கொடுக்கறதால தொண்டையில் இருக்க கிருமியெல்லாம் அது வந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அதை அழித்து அதை வந்து சரியாக்கும் அப்படின்றதால தான். ஸோ வந்து நம்ம தேன் மட்டுமே கொடுத்தா கூட அதனோட பிரச்சனை, தொண்டையில் இருக்க பிரச்சனைலாம் சரியாகுது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து ஒரு நாளைக்கு 4 வேளை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதனோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். நைட்டில் தூங்கும்போது இருமுறது எல்லாமே குறைஞ்சிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.